நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த செய்தி ஊடகங்கள், அதாவது கடந்த 10 நாட்களாகவே செய்தி ஊடகங்கள்ல என்ன மிகப்பெரிய ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி அப்படின்னா, சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் மக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர். பட்டை கிளப்பும் வெயில், அந்த மாதிரி அதுதான் முக்கியமான செய்தியா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. நானும் பார்த்தேன். இந்த செய்தி ஊடகங்கள் பல்வேறு வானிலை ஆய்வாளர்கள்லாம் கூட்டி வந்துட்டு இந்த மாதிரி வெயில் அதிகமா இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சில விளக்கங்களும் சொல்றாங்க. இந்த வானிலை ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்னினோ மாற்றம், அது எல்னினோ அப்படின்னு ஒன்று இருக்கலாம், அப்புறம் லானினோ அப்படின்னு ஒன்று இருக்கான். இந்த மாற்றம் ஆகும்போது இந்த மாதிரி 7 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வெப்பம் வந்து அதிகரிச்சு காணப்படும். 110 டிகிரி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கம் சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி வானிலை மாற்றம், எல்னினோ லானினோ ஏதோ இது ஒரு காரணமா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது இன்னைக்கு சாலை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல, காட்டை திருத்துறேன் அப்படிங்கிற பேர்ல, இன்னைக்கு பல விதமான காரணங்களால இன்னைக்கு பல கோடி மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் வந்து இன்னைக்கு வெட்டப்பட்டு இருக்கு. அது கடந்த 15-20 வருடங்கள்ல இப்படி லட்சக்கணக்கான மரங்கள் வந்து வெட்டப்பட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எப்படி அந்த வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கான வேற வழி என்ன, வேற மாற்று என்ன? அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரே வழி அப்படின்னா, இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ஒரே வழி மரங்கள் நடுறது தான். இன்னைக்கு மழை பெய்யறதா இருந்தாலும் சரி, வெப்பத்தை வந்து அந்த சூட்டை குறைக்கிறதாலும் சரி, மரம் ஒன்று தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மரத்தெல்லாம் வெட்டிட்டு இன்னைக்கு பிளாட் போட்டுக்கிட்டு இருக்கோம், மரத்தை வெட்டி இன்னைக்கு ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்டமைச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த வெயில் வந்துருச்சு, வெயில் அதிகமா இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திணறிட்டு இருக்கோம். இதுதான் நான் சீமான் அவர்கள் வந்து கடந்த பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மரங்களை நட்டு வளர்த்தாதான் இந்த பூமி வந்து குளிர்ச்சி அடையும், இந்த பூமி வந்து ஒரு சொர்க்கமா இருக்கும். அதாவது இந்த சூரியன் வெளியிடுகிற அந்த கதிர்கள் மூலம் உருவாகிற அந்த வெப்பமா இருந்தாலும் சரி, இல்ல பலவிதமான வாகனங்கள் வெளியிடுகிற அந்த நச்சு புகையினாலும் சரி, அதெல்லாம் வந்து சுத்திகரிப்பதற்கு நிச்சயம் மரங்கள் வந்து தேவை. அதாவது ஒரு நபருக்கு 420 மரங்கள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புள்ளிவரம் சொல்லுது. ஆனா நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நபருக்கு 10 மரங்கள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புள்ளிவரம் சொல்லுது. அப்படிங்கும் போது இது சீமான் சொல்லும் போது பல பேர் இதை கண்டுக்கல, ஏழாம சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அனுபவிக்கும் போதுதான் இன்னைக்கு தெரியுது. நான் சீமான் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை நீங்கள் தவிர்க்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவரும் தவிர்க்க முடியாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இந்த செய்தி ஊடகங்கள் வெளியிட்ட அந்த செய்திக்கு கீழே அந்த கருத்து பெட்டிகளை போய் பார்த்தோம் அப்படின்னா, பொதுமக்கள் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை என்ன பதிவிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒருவர் அவசியம் ஒரு மரக்கன்றை வந்து நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அப்ப சீமான் அவர்கள் சொல்லும் போது யாரும் காதல வாங்கி கேட்க மாட்டீங்க, அதை ஏத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து பட்டு அனுபவிக்கும் போது இப்பதான் அந்த பாதிப்பினுடைய அருமை தெரியுது. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாங்க, நான் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இதை தான் இன்னைக்கு மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால இன்னும் வரும் நாட்கள்ல இந்த மாதிரியான வெப்பத்திலிருந்து மக்களை வந்து தற்காத்துக்குள்ள இந்த பூமியை பாதுகாக்க அவசியம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கன்றை நடணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விடயமா இருக்குது. சரி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னா, கடந்த எனது பிறந்த நாள் அன்று 5 மரக்கன்றுகளை வந்து நான் நட்டு வளர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக போகுது. இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு, ஒரு வருடம் ஆக போகுது. அதே மாதிரி இந்த பிறந்த நாள் அன்று வந்து ஒரு சில மரக்கன்றுகளை வந்து நடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கேன். நிச்சயம் எனது பணியை நான் வந்து செய்வேன். அதே மாதிரி இந்த காணொலி பார்க்கக்கூடிய நமது உறவுகள் தங்களுடைய பிறந்த நாள் அன்று ஒரு மரக்கன்றாவது நடணும் அப்படிங்கிறது தான் நம்ம கட்சியினுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அதனால நமது கடமை நம்ம சரியாக செய்வோம். அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தையும் இந்த மக்கள் வந்து ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அதனால அவசியம் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நடுவோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இந்த வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாப்போம். சரி நண்பர்களே, பல வேலைகளுக்கு மத்தியில இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.